எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவத்திலே 11ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையினால் பொதுவிலே அந்த குணம் என்பது மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று இருக்கும். இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அண்மை காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலமாக எதிலுமே ஒரு தங்கு தடை தாமதம், நாம் செய்யாத விஷயத்திற்கு கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சிக்கல் பழி அவமானம் இவையெல்லாம் இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கையிலே நடைபெறும் போன்ற அந்த நிலை அந்த கும்பராசி என்பர்களுக்கு 2017 18 19 ஏதேனும் ஒரு விஷயத்திலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய வழிகள் தென்பட்டு இருக்கும். அந்த தென்பட்ட வழிகளை தெரிந்த வழிகளை உங்களுடைய போக்கு, அதாவது ஒரு நம்மால் எதையும் சாதிக்க முடியும், சட்டத்திற்கு புறம்பாக கூட நாம் வெற்றியை பெற்று விடலாம் என்று எடுத்த நிலைகளாக இருந்தால், அல்லது சாதாரணமாக இயல்புக்கு மாறாக ஏதேனும் செய்து வெற்றி விடலாம் என்று நினைத்திருந்தால் அவர்களை இந்த காலம் என்பது சோதித்திருக்கும். சாதனை வர வேண்டிய இடத்துல தொடர் சோதனைகள் இருந்திருக்கும். சரி, இப்போது இந்த பதிவில முக்கியமாக இந்த செவ்வாய் மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இணைவு. இந்த இணைவானதும் உங்களுடைய ராசியிலே ராகு கடந்த 18 மே 2025 முதல் இருப்பதும் உங்களை காட்டிக்கொள்ளும் போது எப்படி காட்டிக்கொள்வீர்கள் என்றால், வெளியில மிகப்பெரிய வீர தீர சூரர் போன்றவும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருப்பது போன்றவும் இந்த தோற்றம் தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்துல ஒரு பயம் என்பது இருக்கு. இந்த காலத்துல மாற்றங்கள் வந்தால் ஏற்றங்கள் கருதி இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு வேலை மாற்றம் இவையெல்லாம் உங்களை ஏதேனும் ஒரு வகையில கட்டாயப்படுத்தினால் அது நல்லதற்கு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேது மற்றும் செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திலே அந்த பயணம் 7 ஜூன் 2025 முதல் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமைந்திருப்பார். இங்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரகசிய உறவுகள் வெற்றி என்று தலைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மேலும் தலைப்பின் அடியிலேயே வீண் உணர்ச்சிகள் தேவையில்லை, தானாய் நடக்கும் இனிமை இனி. இது பொதுவிலே இந்த கேது செவ்வாய் இணையும் போது ஏதோ ஒரு ரகசிய ஒரு உறவு, ஒரு மாற்றம் என்றெல்லாம் இருக்கும். ஏனென்றால் கேது இருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும்போது சிம்ம ராசி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது. கேது ஒரு பற்று அற்ற நிலையை தருவான். ஆனால் செவ்வாய் பற்று, ஒரு பொருளின் மீது பற்றை ஏற்படுத்துவான். இதற்கு ஒரு அதிகார திமிர் தோரணையை சூரியனுடைய இடமான இந்த 7ஆம் இடம் தந்துவிடும். ஆகையினால் இப்போது நல்ல ஒரு விஷயத்திற்காக, ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உழைத்து சேர்த்து ஒரு நகை வாங்கி தர வேண்டும் என்று சேர்த்தால், இப்போது நீங்கள் சேர்த்ததற்கு லாபமாக நகை வாங்கி தரலாம். ஒரு சவரன் வாங்கி தர வேண்டும் என்ற நினைத்த இடத்திலேயே இந்த ரகசிய திட்டமானது 2 சவரன் கொடுத்து விடக்கூடிய 1க்கு 2 மடங்கு லாபத்தை தரும். அதே சமயத்துல இது எப்படி நெகட்டிவாக எதிர்மறையாக வேலை செய்யும் என்றால், ஒரு ரகசிய திட்டம், ஒரு ரகசிய உறவு இருக்கிறது என்றால், வாழ்க்கை துணை அல்லாத ஒரு காதல் அல்லது கள்ளக்காதல் என்று சொல்வார்களே, இவையெல்லாம் இருக்கிறது. அல்லது வாழ்க்கைக்கு உதவாத ஒரு விஷயத்தின் மீது காதல் பற்று இருக்கிறது என்றால், அது குடும்பத்திற்கு தெரிந்து, வெளிவட்டாரத்திற்கு தெரிந்து அசிங்கத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடன் வேலை செய்பவர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ இதற்கு முன்பு வாழ்நாளில ஒரு 18 ஆண்டு காலத்திற்கு உள், அதாவது ஒரு 18 இயர்ஸ் பீரியடில் ஏதேனும் ரகசியங்களை வைத்திருந்தால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு வாழ்க்கை துணை உங்களுக்காக செய்த விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் ஏதேனும் மறைத்து வைத்திருந்த விஷயங்களாக இருந்தால், அது நல்லவையாக இருந்தால், அதாவது நான் சொன்னேன் அல்லவா, இன்சூரன்ஸ் போன்ற விஷயத்திலே தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்தால், அல்லது ஷிப் என்பார்கள், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், இதில் சிறுக சிறுக பணம் சேர்த்து வைத்திருந்தால், இதெல்லாம் ரகசியமாக இருந்தால் மிகப்பெரிய தனலாபத்தை உங்களுக்கு இந்த ஜூலை 28 2025 தரும். இது என்ன ரகசிய உறவு? இதுல ரகசிய உறவு பணம் சேர்க்க வேண்டும் என்ற அந்த சேமிப்போடு ரகசிய உறவு.
அதற்கு மாறாக ஏதேனும் தேவையற்ற ஆண் பெண் உறவுகளிலோ அதன் மூலமாக ஏதேனும் பணம் பறிக்கலாம், தன லாபம் சம்பாதித்து விடலாம், அல்லது ஏதேனும் பொழுதுபோக்கலாம் என்று பொதுவாக உலகம், சம்பிரதாயம், இந்த சமுதாயம் என்ன சரி என்று சொல்கிறதோ அதற்கு மாறாக ஏதேனும் ஒன்று நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால் அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு அசிங்கத்தை தந்துவிடும். இதுதான் இந்த கேது செவ்வாய். ஒரு மாற்றம் என்பது இருக்கு. மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கியா அல்ல அந்த ஏற்றத்தை நோக்கி அல்லாத அழிவை நோக்கியா என்பது இது நீங்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை இருந்து தரும். மேலும் கேது இங்கு இருக்கும்போது, கேது என்றாலே பூர்வ ஜென்ம பலன். இந்த பூர்வ ஜென்ம பலன் என்பது முந்தைய பிறவி இருந்ததா இல்லையா என்ற சந்தேகம் எல்லாம் பலருக்கு இருக்கும். அதை நிரூபிப்பதற்கு நம்மிடம் ஏதும் இல்லை. இறைவனாக நமக்கு ஏதேனும் ஒரு ஆயுதம் தந்தால்தான் அது தெரியும். அப்படிப்பட்ட ஆயுதம் எல்லோரிடமும் இல்லை. ட்ரில்லியனிலே ஒருவர் என்று சொல்லலாம், லட்சம் கோடி அல்ல, லட்சம் கோடிகளிலே ஒருவருக்கு பூர்வ ஜென்ம வினை பயன் தெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று வேதத்துல நான் அறிந்திருக்கிறேன். ஆகினாலே அப்படியும் அல்ல. ஆகினால் பூர்வ ஜென்மம் அல்ல, இந்த ஜென்மத்திலே நீங்கள் செய்த நன்மைக்கு ஒரு சேமிப்போடு ரகசிய உறவு இருக்கிறது, வீட்டிற்காக சேர்க்க வேண்டும், மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் சேர்ப்பது, குழந்தைக்காக தந்தை தாயும் தாய் தந்தையருக்காக குழந்தையும் ஏதேனும் சேர்த்து வைத்திருந்தால் அது கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கிடைக்கும். சரி, வீண் உணர்ச்சி தேவையில்லை என்றால் எந்த சூழ்நிலை என்றாலும் எந்த உணர்ச்சிக்கும் அடிபணியாமல் கோபதாபங்கள், பழி உணர்ச்சி, வெறுப்பு, ஆணவம், கர்மம், மாயை இவற்றிலிருந்து வெளிவந்தால் வெற்றி என்பதை நிச்சயமாக நீங்கள் அணுக முடியும் என்றால் அதை நெருங்கி செல்ல முடியும். அந்த வெற்றியை வெகு விரைவிலேயே பெற முடியும். ஏன் நெருங்கி செல்லத்தான் முடியும் என்று சொல்கிறேன் என்றால், சனி பகவான் வக்கரம் பெறும்போது மீண்டும் ஜென்மச்சனி போன்று பலன் தருவார். ராகு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜூலை 13 முதல் சற்று கூடுதல் கவனத்தோடு எல்லா விஷயங்களிலும் இருக்க வேண்டும். கூடுதல் கவனம் என்றாலே என்ன? எச்சரிக்கை பலகை. மெதுவாக அந்த விஷயங்களை கடக்க வேண்டும். ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து வெளிவர வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் புதன் ராகு இருக்கக்கூடிய நிலைகளிலே ஜூன் மாதம் 2025 மிருதங்க யோகம் என்பது இருக்கிறது. பணம் வருமா? நிச்சயம் வரும். சந்தோஷம் இருக்குமா? இருக்கும். மனதை அமைதியாக வைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராகுவானவர் குருவினுடைய நட்சத்திரமான இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல செல்லும் போது ஏதேனும் ஒரு மன அழுத்தம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது அடித்தட்டு மனதிலே ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதியற்ற நிலை என்பது இருக்கும். இதை தெய்வ பக்தி, தன்னம்பிக்கையினால் கடக்க வேண்டும். இழந்த மதிப்பு, இழந்த சொத்து, இழந்த தனம் இவற்றை திரும்ப பெற, இழந்த சோசியல் பிரஸ்டீஜ், சமுதாயத்திலே உங்களுக்கு இருந்த கௌரவத்தை இழந்திருந்தால் அதை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் சீர் செய்து கொண்டு இருக்க வேண்டும். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ராகு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்களுடைய எதிரிகளை அழிக்கலாம். அந்த எதிரிகள் என்பது பிசிக்கல் எதிரி அல்ல, உங்களுடைய மனநிலையே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு குணம் இருக்கிறது, அது கெட்ட குணம் என்றால் அதை அழியுங்கள். உங்களுடைய தேவையற்ற டிசையர்ஸ், ஆசைகள், பேராசையாக இருந்தால் அதை குறையுங்கள். ஆணவம், கர்மம், மாயை என்ற எதிரிகள் இருந்தால் அதை அழித்து சற்று பணிவோடு கனிவோடு நீங்கள் அணுகும் போது, அன்போடு இருக்கும் போது வெற்றியை பெற்று விடுவதற்கு இந்த கிரகநிலை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கேது உத்திர நட்சத்திரத்துல, சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது அந்த சூரியன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பைரேஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பக்தி மார்க்கத்தில ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று துடிப்பது. அதே சமயத்துல கேது இந்த நட்சத்திரத்திற்கு வரும்போது கேதுவின் குணம் என்னவென்றால் அது மைண்ட்லெஸ், அறிவற்றதாக செயல்பட்டு விடும். அதனால் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அதாவது உத்திரம் நட்சத்திரமானது உலகத்தோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்த துடிக்கும். ஆனால் கேது அதிலிருந்து பிரிக்கும். ஒன்று எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சம்சாரியாக வேண்டும் என்று நினைக்கும், ஒன்று சாமியாராக வேண்டும் என்று நினைக்கும். ஆகினால் ஒரு குடும்பஸ்தனும் ஒரு சாமியாரும் ஒன்றாக இருந்தால் அங்கு ஒரு முரண்பாடு வந்து ஒரு பேலன்ஸ் வர வேண்டும். நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்கிறேன், எந்த வேலை தேவை என்பதோ அதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். ஆகையினால் இந்த உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவானவர் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலையில நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளில ஒரு தேவையான ஒரு மாற்றத்தை தருவார். நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்திருந்தீர்கள் என்றால் நல்லபடியாக மாற வேண்டும் என்ற எண்ணம்
தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ராகுவானவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும் போதே தந்திருப்பார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இப்போது தவறுகளிலேயே உழன்றிருந்தால் அதற்கான தண்டனையும், தவறுகளிலிருந்து வெளிவந்து திருத்தி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு, தவறு என்றால் எது சரியில்லையோ அதிலிருந்து வெளிவருவதுதான், வந்து வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு தருவார். பொருளாதார மேன்மை என்பது இருக்கும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்தில ஈடுபட்டாலும் சரி, அது சிக்கலை தரும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். கடமைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு பாலம் அமைத்து செயல்பட வேண்டிய காலம். இதுல கவனத்தோடு செயல்படுவது, பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, ரகசிய உறவுகள், நேர்மையை நோக்கிய திரைமறைவு வேலைகள் எல்லாம் வெற்றியை, அதாவது முன்னேற்றத்தை நோக்கிய திரைமறைவு வேலைகள், ரகசியமாக சேமிப்பது, ரகசியமாக வீடு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது, இவை வெற்றியையும், ரகசியமாக யாரேனும் கவிழ்த்து விடலாம் என்று திட்டம் போட்டால் அதில் மிகப்பெரிய சறுக்கல் சிக்கலையும் இந்த கேது செவ்வாய் இணைவு உங்களுடைய 7ஆம் இடத்துல தரும். அதுவும் உங்களுடைய உடன் இருப்பவர்களை வழியாகவே தரும். அவர்கள் செய்யக்கூடிய தப்பான வழிகளில் நீங்கள் சென்றால் அது சிக்கலை ஏற்படுத்தும். ஆகையினால் கேது செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்திலும் ராசியில் ராகுவும் உயர்வதற்கு உன்னத வழி உண்மை, நேர்மை, ஆன்மீகம், தெய்வப்பற்று, கடமையை செய்து நீங்கள் இருக்கும்போது வெற்றி தானாக வந்து சேரும். இனிமை தானாக நடக்கும். ஜென்மச்சனி போன்ற பலனை சனி தர துவங்குவார். கவனம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.